கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். உபத்திரவங்களாலே பூரணப்படுகிறீர்கள், அது அவருக்கு ஏற்றதா இருக்கிறது. உபத்திரவங்களினாலே பூரணப்படுகிறது, அவருக்கு ஏற்றதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி உபத்திரவம் அப்படின்னாவே நமக்கு யாருக்கும் பிடிக்காது. அதனால உங்களுக்கு ஒரு குட்டி கதையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ராஜா என்ற ஒரு சிறுவன் தான். அவன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னா, அவங்க வீட்டுக்கிட்ட இருந்த ரொம்ப நல்ல பையன். எல்லார்ட்டையும் ரொம்ப அன்பா இருப்பான், எல்லாருக்கும் ரொம்ப மதிப்பு கொடுப்பான், எல்லாரையும் ரொம்ப நேசிக்கிற ஒரு பையன். அப்போ அந்த சிறுவன் என்ன செஞ்சான்னு சொன்னா, மனுஷங்களை மாத்திரம் இல்லை, அங்கே அவன்கிட்ட சுற்றி இருக்கிற விலங்குகள், பறவைகள், புழு பூச்சிகள் எல்லாவற்றுக்கும் ஒரு கருணை அவன்கிட்ட இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அவன் பட்டாம்பூச்சியை பார்த்துட்டே இருந்தான். ஒரு நாள் பார்த்தா அந்த பட்டாம்பூச்சி வந்து அந்த புழுவிலேருந்து அப்படியே வெளியே வர கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு. அப்போது கஷ்டப்பட்டு இருந்தோடனே அப்போது அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு, அவங்க அம்மா அவன்கிட்ட சொன்ன ஒரு காரியம் ஞாபகம் வந்துச்சு. நான் கூட நீ பிறக்கும் பொழுது உன்னை நான் என்ன செஞ்சாங்க, நீ நேரத்துக்கு பிறக்கல, அதனால என்ன செஞ்சாங்க, அறுவை சிகிச்சை செய்து தான் என்ன செஞ்சாங்க, உன்னை எடுத்தாங்க வெளியே. அதனால தான் அப்படின்ட்டு எடுத்தாங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்களாம். அப்போ அவன் கேட்டானாம். அந்த டைமில் அம்மாட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, அம்மா அப்படி என்ன அறுவை சிகிச்சை செய்து எடுக்கலன்னு நம்ம என்ன ஆயிருக்கோம் அப்படின்னு கேட்டானாம். அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, அப்படி நான் நடக்காமல் இருந்தால் நீயும் இறந்துருப்ப, நானும் இறந்துருப்பேன். அதனால தான் மருத்துவம் என்ன செஞ்சாங்க, அந்த நேரத்தில் எனக்கு அறுவை சிகிச்சை செய்து என்ன செஞ்சாங்க, உன்னை பிரித்து எடுத்தாங்க அப்படின்னு சொன்னான். அது அவனுக்கு ஞாபகம் வந்த உடனே இந்த பூச்சியை பார்க்குறான். இந்த பூச்சி வெளி வருவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அப்போது என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி என்ன செஞ்சிடான்னு சொன்னால், ஒரு பிளேடு எடுத்து வந்து அந்த கூட்டை என்ன செய்கிறான், அப்படியே வெட்டி விடுறான். அப்படி வெட்டி விட்ட உடனே ரொம்ப சுலபமாக என்ன செஞ்சிச்சு, அந்த பட்டாம்பூச்சி வெளியே வந்துருச்சு. அப்படி வெளியே வந்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம எப்படியோ ஒரு பட்டாம்பூச்சியை காப்பாற்றிட்டோம், அந்த கஷ்டத்துலேருந்து என்ன செய்யலாம், அந்த கஷ்டம் கொடுக்காம அது வெளியே வந்துருச்சு. எப்படி அம்மா நமக்கு கஷ்டம் கொடுக்காம எடுத்தாங்களோ நம்மளை வெளியே, அதே போல் நம்ம இதை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மகனுக்கு ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நேரம் கழித்து பார்க்குறான், அவனுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. ஏன்னா அந்த பட்டாம்பூச்சி பறக்கவே இல்லை. ரொம்ப அழகாக இருக்கு, ஆனால் என்ன செய்யலை, அது பறக்கலை. ஏன் பறக்கலை அப்படின்னு சொன்னால், அது அந்த கூட்டுக்குள்ளேருந்து என்னது ரொம்ப சுலபமாக வெளியே வந்துச்சு. ஆனால் அது என்ன செய்யணுமா, கஷ்டப்பட்டு வெளியே வரும்பொழுது அதனுடைய இறக்கை அது என்ன செய்யணும்னா பலப்படும், ஸ்ட்ராங் ஆகும். அதுதான் என்ன செய்யாது, பறக்கிறதுக்கான எபிலிட்டி அது பெற்றுக்கொள்ளும். அப்போ தான் அவன் யோசித்தான். இதே மாதிரி தான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். சில நேரத்தில் நமக்கு கொடுக்குற கஷ்டங்கள்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் நாளும் பலப்படுவதற்காக அது இருக்கிறது. சில நேரம் நம்ம ஆண்டவர் ஒரு கஷ்டத்துக்குள்ளே அனுமதிக்கிறாரு, அதாவது ஒரு சோதனைக்குள்ளே அனுமதிக்கிறாரு, இல்லை ஒரு வியாதி கூட அனுமதிக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அதுலேருந்து நம்ம வெளியே வரும்போது எப்படி வருவோமா, பட்டாம்பூச்சி போல் ரொம்ப கலர்ஃபுல்லாக, அப்புறம் என்னது பறக்கக்கூடிய ஒரு சக்தி. நம்ம எந்த மற்ற வருகிற சோதனைலாம் தாங்கிக் கொள்வதற்கான பலத்தை தருவது. அதனால தான் நமக்கு சோதனைலாம் வரும்போது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன்னா உபத்திரவப்படுறது நம்ம என்ன செய்வோம், பூரணப்படுத்தும். அப்போ அந்த பையன் கற்றுக்கிட்ட ஒரு பாடம் என்னென்னா, அதுக்கான ப்ரொசீஜரில் அந்தந்த காரியங்கள் நடந்துச்சுன்னா அது என்னது நல்லது. நம்ம வந்து ஆனால் தேவையில்லாமல் என்ன செய்யக்கூடாது, கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நம்ம அவங்களுடைய பிரச்சனையில் நம்ம என்ன செய்ய தலையிட்டு காரியங்களை ஒஸ்ட் ஆக்கிடாதபடிக்கு நம்ம என்ன செய்யணுமா, அவங்கள ஜபத்தில் தாங்கணும். ஒருவேளை அவங்க உபத்திரவத்தில் இருப்பாங்கன்னா அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி தேவனுடைய வசனத்தை கொண்டு அவங்கள நம்ம தேற்றணும். அப்படி தேற்றும் பொழுது என்ன செய்வாங்க, அவங்கள என்ன செய்வாங்க, விசுவாசத்தில் பலப்படுத்துவாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் சாத்தான் தேவனுக்கு நம்ம பிரியமாக இருக்கணும்னு நினச்சா விட மாட்டான். ஏன்னா அவன் அதிக சோதனைகளை நமக்கு தருவான். அவன் எத்தனை சோதனைகள் தந்தாலும் ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார். வல்லமை உள்ளவர் நம்மோட கூட இருக்கிறார். பராக்கிரமத்தை ஆளுகிறவர், இந்த பூச்சக்கரத்தை ஆளுகிறவர், இந்த பூமியை அரசாளுகிறவர், வானத்தையும் எல்லாத்தையும் பாருங்க, எல்லா சூரியன் சந்திரன் ஒவ்வொன்றும் அதனுடைய நேர்த்தியா அதனுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கு. எல்லாம் எதுனா ஆண்டுடைய சட்டத்திற்கு அது கீழ்ப்படிந்திருக்கு. அப்படி கீழ்ப்படிந்திருப்பதனால தான் அது என்ன செய்யுது, அதனுடைய வேலைகளை சரியாக செய்யுது. நீங்களும் நானும் ஆண்டவர் கீழ்ப்படிந்திருப்போம்னு சொன்னால் நமக்கு வருகிற உபத்திரவத்தை எல்லாத்துலையும் நம்ம பாடத்தை கற்றுக்கொண்டு இன்னும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் பலப்படுவோம்னு சொன்னால் ஆண்டுடைய வருகையில் நாம் என்ன செய்யலாமா, அவரை எதிர்கொண்டு போகிற கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்க தேவன் கிருபை ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருந்து பூமியின் குடிமக்களை கண்ணோக்கி பார்க்கறதான பரலோக தந்தையே,
எல்லாவற்றுக்கும் அதிபதியான தெய்வமே உம்மை வணங்குகிறோம், துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ராஜா. இந்த நாளை நீர் காண செய்ததற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். அளவில்லாத நன்மையினால் எங்களை நிரப்பினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலும் கூட இத்தனை நாட்களை நாங்கள் கடந்து வரும்படி நீர் பலன் தந்தீர், கிருபை தந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்கிற இடம் குறைவில்லாமல் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த வேளையில மனபாரத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தன்னுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்குமோ என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வேலைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவருக்கு நல்ல இடங்களை நீர் காட்டி நல்ல வேலையில் அவங்களை அமரவும், ஆண்டவரே உம்முடைய நாம மகிழ்விக்கென்று ஜீவிக்கும் நீங்கள் கிருபை செய்யுங்க சாமி. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க ராஜா. என்னுடைய குற்றங்களை மன்னித்து உம்முடைய ராஜா வரும்பொழுது ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி வருகிற அந்த கூட்டத்தில் இவரே எங்கள் ராஜா, இவருக்காக காத்திருந்தோம், இவர்கள் களி கூறுவோம் என்று சொல்லுகிற அந்த கூட்டத்தில் நாங்களும் எங்களால் ஆதாயப்படுத்தப்பட்ட மக்களும் எங்களோட குடும்ப பிள்ளைகளும் அந்த குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவரும் வந்து சேர நீ கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.